அன்பர்களே வணக்கம். நாம் விஷ்ணுமாயா பீடத்திலிருந்து இந்த வீடியோ தொகுப்பு மூலயமா இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னாக்கா வியாபார வசியம். இந்த வியாபார வசியம்னாக்காவே பல பேருக்கு தெரியும். தொழிலில் பிரச்சனை இருக்கும், வேலை மேலே பிரச்சனை இருக்கும், எல்லாமே பிரச்சனை. குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு அந்த தொழில் வசியன்றது இல்லாமல் இருக்குது. என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் பல காரணம் இருக்கலாம். இவங்களுக்கு கூட இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்காக செஞ்சு வைக்கிறது, தொழில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக செஞ்சு வைக்கிறது, எதிர் வீட்டுக்காரரை செஞ்சு வச்சுக்கிறது, எதிர் வீட்டுக்காரை செஞ்சு வைக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரை செஞ்சு வைக்கிறது, இதே மாதிரி தான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சரிங்க, அதை போக்குறதுக்கு என்னங்க வழி அப்படின்னீங்கனாக்கா அந்த இதுவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுசாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ தொகுப்பில் தொழில் வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு தொகுப்பை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொழில் வசியம். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எந்திரத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த எந்திரத்தை போஜ் பத்ரா அப்படின்ற ஒரு பேப்பரில் எழுதிக்குங்க. அந்த போஜ் பத்ரான்ற பேப்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஆன்லைனில் இது கிடைக்கும். இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை பார்த்திங்கனாக்கா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் எந்திரம். இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை பார்த்திங்கனாக்கா சுத்தபத்தமாக இருந்து கிழக்கு பார்த்த மாதிரி உக்காந்து மாதுளம்பழம் குச்சியை பேனா மாதிரி தயார் செஞ்சு கோரோசனை, அக்தரு, பன்னீர் இது மூணுத்தையும் கலந்து ஒரு மை மாதிரி தயார் பண்ணிக்கின்னு அதில் தான் நீங்கள் எழுதணும். அந்த பேப்பர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த பேப்பரில் தான் எழுதணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், அதுதான் இதுக்கு உண்டான மந்திரம். ஒரு டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் க்ரீம் கமலாய வஷ்யம் குரு குரு ஸ்வாகா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் க்ரீம் கமலாய வஷ்யம் குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 10,000 தடவை சொன்னீங்கன்னாக்கா சித்தி ஆகிடும். இந்த சித்தியான பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு செப்பு தாயத்திலையோ அல்லது வெள்ளி தாயத்திலையோ உள்ளே போட்டு அடைச்சி உங்களோட வலது கையிலையோ இல்லது இடுப்புலையோ நீங்கள் இந்த பேப்பரை கட்டிக்கணும். அதாவது அந்த தாயத்தை கட்டிக்கணும். இந்த தாயத்தை கட்டின பின்னாடி உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் தொட்டது எல்லாமே துவங்கும். உங்களுக்கு தொழிலில் நஷ்டம்னு ஒன்று வராது. மேலதிகாரிங்க வசியமாவாங்க. தொழில் மேலே பிரச்சனை வராது, வேலை மேலே பிரச்சனை வராது, ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். மற்றபடி வேறு யாராச்சும் செஞ்சு வச்சாங்க அப்படின்னாக்கா கூட அது நடக்காது. இதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். இது செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு பார்த்த மாதிரி உக்காந்து இந்த போஜ் பத்ரா பேப்பரில் எழுதி நீங்கள் இந்த மந்திரத்தை 10,000 முறை சொன்னீங்கன்னாக்கா அது சித்தி அடையும். கிழக்கு பார்த்த மாதிரி உக்காரணும். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இடுப்பில் கட்டிட்டோ இல்லை உங்கள் வலது கையில் கட்டிட்டோ போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொட்டதெல்லாம் தூங்கும். மேலும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தோல்வின்ற ஒன்று கிடையாது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட விஷ்ணுமாயா பீடத்தில் பார்த்திங்கனாக்கா அனைத்து விதமான மாந்திரிக சேவைகளும் செய்கிறோம். அனைத்து விதமான ஆன்மீக சேவைகளும் செய்கிறோம். உங்களோட தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கான மிகப்பெரிய ஆதரவு. சரிங்களா? ஆன்மீகம் காப்போம், ஆன்மீகம் வளர்ப்போம், ஆன்மீகத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி.